ஆல்ரெடி படித்தவர்களுக்கு இது ஆன்சர் தெரியும், ஆனா இலக்கண முறை தெரியாது. இப்ப இலக்கண முறையும் பார்த்துக்கிட்டு ஆன்சரையும் தெரிஞ்சுக்குவோம். சோ இந்த ரெண்டு வார்த்தை பார்த்துக்கோங்க, ஏ பி. இதுல எது சரி? சுவரில் என்பதே சரி அப்படின்னு சொல்லிட்டு, சுவற்றில் வராது. ஏன் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ரூல், இப்ப சுவர், சுவற்றில் என்பதுல வேர் சொல் சுவர். இப்ப சுவர் அப்படிங்கிறது இந்த இரு வருமானா வரவே வராது. முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும், தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த ரன்னகரம், அதாவது இரண்டு சுழியின் பக்கத்திலே வரக்கூடிய இந்த ரன்னகரம் மொழிக்கு இறுதியில் வரவே வராது. ஆகையால் இது வாய்ப்பு இல்லை, இரு வராது. சோ இதன்படி பார்க்கும்போது சுவரில் என்பது தவறு, சுவரில் என்பதுதான் சரி. சரி, இப்ப இந்த சுவர் என்பது என்னன்னா தாங்கி இருத்தல் என்று பொருள். அது தோல் மாதிரி தாங்கி இருக்குன்னு சொல்றாங்க. சோ இப்ப இது சுவல், சுவல் என்ற வார்த்தை தான் எழுத்து போலியாக சுவர் என்று ஆனது. சோ ஆக இப்ப ரொம்ப ஈஸியாவே தெரிஞ்சிருச்சு, சுவல் தான் சுவர்னு மாறி இருக்கு. சோ அப்ப சுவரில் என்பதுதான் சரியானது. ரெண்டு ரூல் சொன்னேன், ரெண்டு ரூல் படி ஆப்ஷன் பி இஸ் த ரைட். வந்தான், வென்றான், சென்றான். இப்ப இந்த மூணுல எது ரைட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப இதுக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ர இருக்குன்னா அது பக்கத்துல இன்னு தான் வரும். நீங்க மெய்யெழுத்துக்கள் படிச்சு பாருங்க, கசட தபர எரல வளல ஞனனா நமன. இப்ப கடைசி இரு இன்னு, இந்த இரு பக்கத்துலதான் இன் என்பது வரும். ஆகையால நீங்க இந்த பெரிய ர இருக்கும் போது ரெண்டு சுழி இன்னு தான் இருக்கணும். புரியுதா? சோ அப்ப ஒரு சொல்லுடைய இறுதியில பாத்தீங்கன்னா எப்பயுமே ரெண்டு சுழி இன்னு தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா வரைந்தான், இந்த தான்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சுழி தான் இருக்கும். இப்ப அந்த சொல்லுக்கு முன்னாடி ர அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு சுழி தான் வந்தாகணும். சோ அப்ப ரெண்டு சுழி வந்தது என்னன்னு பார்க்கும்போது வென்றான் இதுதான் இருக்கு. அப்ப இங்க சென்றான் அப்படிங்கிறதுல இந்த மூணு சுழி வரக்கூடாது, ரெண்டு சுழி தான் வரணும். அப்ப மூணு சுழி எங்க வரணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பேரே டன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டானா பக்கத்திலேயே வர்றதுனால அது டன்னகரம். இனமொழி அப்படின்னு 6ஆம் வகுப்புல கொடுத்திருப்பாங்க பாருங்க. சோ அப்ப டன்னகரம்னு சொல்லும் போது ட இருக்கிற இடத்துல ஃபுல்லா வரும். இப்ப கண்டேன் சீதையை, கண்டேன். இப்ப கண்டேன்னு சொல்லும் போது கண் மூணு சுழி, கண் வேர் சொல். டே, இப்ப டே இருக்கு, இன் வருது. இங்க பாருங்க கடைசியில பாத்தீங்கன்னா ரெண்டு சுழி தான் இருக்கும். அதுவே அந்த டானாவுக்கு முன்னாடி மூணு சுழி தான் வரும். கண்டேன் சீதையை, கொண்டேன் காதலை, வந்தான் அப்படி இருக்கு. இங்க ரெண்டு சுழி வருமானு கேட்டா வராது, இங்க இந்து தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டா இத்து பக்கத்துல இருக்கக்கூடிய இனம் இந்து தான். சோ அப்ப இதுக்கு பேரே தன்னகரம்னு சொல்லுவாங்க. தானா பக்கத்துல இருக்கக்கூடிய ந அப்படின்னு அர்த்தம். தன்னகரம். தந்தி அப்படின்னு சொல்லும் போது என்ன இந்து வருதுன்னு பாருங்க. நந்தினி வரும்போது என்ன வருது பாருங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா தன்னகரம்னு சொல்லுவாங்க. வரைந்தான், வரைந்தான், வரை என்பது பகுதி கட்டளையில வருது, வேர் சொல். இந்தான், இந்து அப்படிங்கிறது த பக்கத்திலேயே வரக்கூடியது. சோ அப்ப ரொம்ப சிம்பிள், த இருக்குன்னா இந்து. பந்து, இந்து பேப்பர், த ஹிந்து தமிழ், இந்து, இந்து மகா சமுத்திரம். சோ அப்ப இப்படி சொல்லும் போது இந்து தான் வருமே தவிர்த்து ரெண்டு சுழி மூணு சுழியின் வராது. சரி, இப்ப வென்றான்னு சொல்லும் போது ர பக்கத்துல ரெண்டு சுழி தான் இருக்கணும், ட பக்கத்துல மூணு சுழி தான் இருக்கணும். சோ மொழிக்கு இறுதியில பாத்தீங்கன்னா பெரிய இர் வராது. அதே நேரத்துல மொழிக்கு இறுதியில ரெண்டு சுழியின் தான் வரும். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப ஈஸி.